வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். கடலூர் துறைமுகத்திலிருந்து திருச்சிக்கு ஒரு பயணிகள் ரயில் வேண்டும். இது என்ன? கடலூர் துறைமுகத்திலிருந்து திருச்சிக்கு பயணிகள் ரயில் இருக்குது, காலை நேரத்தில் புறப்பட்டு போகுது, அப்புறம் ஏன் பயணிகள் ரயில் அப்படின்னு கேட்கலாம். இருக்கிறது. கடலூர் துறைமுகத்திலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு செல்லக்கூடிய ரயில் திருப்பாதிரி புலியூரிலிருந்து புறப்பட்டு செல்கிறது. இந்த ரயில் போனதுக்கு அப்புறம் சோழன் எக்ஸ்பிரஸ் இருக்கலாம். அதற்கடுத்து மாலை நேரத்தில் 4:30 மணிக்கு கடலூர் துறைமுகத்திலிருந்து மைசூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கிறது. இதில் 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகளும் இருக்கிறது. இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் இரவில் தான் ட்ரெயின் இருக்கிறது, ட்ரெயினே கிடையாது. அது நிச்சயமாக இந்த ரூட்டில் பயணிக்கிறவர்களுக்கு அது மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் மாலை 6 மணிக்கு ஒரு ரயில் புறப்பட வேண்டும். இந்த கடலூரிலிருந்து மைசூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் கிளம்பிச்சு அப்படின்னா டெல்டா பகுதி மக்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா திருப்பாதிரை புலியூர் அல்லது கடலூர் துறைமுகத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு போச்சு அப்படின்னா நிச்சயமாக வேலை முடித்து செல்பவர்களுக்கு அல்லது திருச்சி நோக்கி செல்பவர்களுக்கு அது ரொம்பவுமே பயனுள்ள ரயிலாக இருக்கும். பயணிகள் ரயில் அதிக அளவில் தேவைப்படக்கூடிய பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக இந்த பகுதி தான். இப்போ தமிழகத்திலேயே அதிகமாக ரயில்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது டெல்டா பகுதி மட்டும்தான். ஆனால் டெல்டா பகுதிகளுக்கு ரயில்களின் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. ஏன்னா சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான ரயில்கள் இப்போதைக்கு இயக்கப்படாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பாதை இரட்டை ரயில் பாதை ஆன பிறகு அதிகப்படியான ரயில்கள் இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இரட்டை ரயில் பாதை ஆகுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இடைப்பட்ட காலகட்டத்தில் 1-2 ரயில்களை இயக்குனாங்க அப்படின்னா ரொம்பவுமே வசதியாக இருக்கும். பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் சேவை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கடலூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. காலை நேரத்தில் இருக்கக்கூடிய ரயில்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் மாலை நேரத்தில் ஒரு ரயில் வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில்